விஜய் சார் மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோ தான் நான் படம் பண்ணும்போது. ஆனால் அப்போ அது வரைக்கும் என்ன மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் இருந்ததுன்னா வந்து, அவருக்கு வந்து ஒரு பர்சனல் ஃபேமிலிக்காக ஆக்ஷனு, அப்புறம் ஒரு லவ்வுக்காக ஆக்ஷனு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆங்க்ரி யங் மேன் மாதிரி ஒரு டோட்டலாக அவரை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு வந்து எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் தான் இருந்தது. ஆனால் முதல்ல வந்து ஒரு சோஷியல் காசுக்காக வேண்டி, ஒரு பொது நலனுக்காக, அதே சமயத்தில் வந்து கையில் பவர்ஸ் இருக்குது. அந்த பொது நலனுக்காக வேண்டி எதிர்த்து கேள்வி கேட்குறதுக்கான பவர்ஸ் கையில் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இளைஞனுக்கு ஒரு இப்போ ஒரு கலெக்டர் போஸ்ட் கிடச்சிச்சின்னா எந்த அளவுக்கு அதை வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக வந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த படத்தில் காட்டியிருந்தோம். அது ரொம்ப மிக மிக ஒரு நல்ல விஷயமாக போய் மக்கள்கிட்ட அது ரீச் ஆகிடுச்சு. இதோட வீச்சு எந்த மாதிரி இருக்குன்னா, அதுக்கப்புறமா நான் சந்தித்த சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸு, இப்போ ஒரு ரீசெண்டாக நான் சந்தித்த சில ஐஏஎஸ் ஆஃபீஸர் கூட வந்து, சார் நாங்கள் அந்த மதுரை படம் பார்த்து தான் சார் ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்தது. அதே சமயத்தில் வந்து இந்த எல்லா கிரெடிட்ஸும் வந்து விஜய் சாருக்கு தான் போய் சேரும். ஏன்னா அது அந்த அளவுக்கு அதை வந்து மிக மிக துல்லியமாகவும் மிக மிக ஒரு பர்ஃபெக்டாகவும் கொண்டு போய் வந்து அந்த கேரக்டரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருப்பார். இட்ஸ் குட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் பியூர் கமர்ஷியல் அண்டு அதே சமயத்தில் வந்துட்டு ஒரு சோஷியல் காஸ் அந்த மாதிரி இருந்தது. ஒரு முக்கியமான காசு. அது கலப்படம்ங்கிறது வந்து ஒரு மிக கொடூரமான ஒரு விஷயம். மிக எல்லாருடைய ஆரோக்கியத்தையும் டைரெக்டாக பாதிக்கக்கூடிய விஷயம், எல்லோரும் உயிரையும் பாதிக்கக்கூடிய விஷயம். அந்த விஷயத்தை எதிர்த்து போராடுறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அந்த பாயிண்ட்டு ரொம்ப நல்ல விதமாக ஆடியன்ஸை போய் ரீச் ஆனதுனால படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. கையில் ஒரு ஸ்டைல் ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்போம். அதில் கையில் ஒரு ஃபோனை இருக்கும். அந்த ஃபோனை அப்படியே கையில் அப்படி உதறி எடுப்பார், வந்து கைக்கு வரும், எடுத்து பேசுவார். அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஒன்று பண்ணியிருப்பார். அது அவர் சொன்னது தான். அவருக்கு சொன்னதான் அது ஆக்சுவலாக அதை ப்ராக்டிஸ் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருப்பார். ஒவ்வொரு தடவையும் அது பண்ணும்போது எங்களுக்கே வந்து செட்டில் கிளாப் பண்ணணுன்னு தோணும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு பயங்கர ஸ்டைலாகவும் அதே சமயத்தில் வந்து ஒரு ஆக்ரோஷமாகவும் பண்ணியிருப்பார். அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்தது. நான் வந்து எத்தனையோ தடவை வந்து அந்த ஷாட்டு முடிஞ்சோன்னே கை தட்டியிருக்கோம். அந்த செட்டே கை தட்டும். அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல சூப்பரான ஒரு மேனரிசம் அதில் இருந்தது.